நம்ம கிட்ட போதிய அளவுக்கான தாட் மிசைல்களோ அல்லது பேட்ரியாட் மிசைல்களோ இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். IRGC இன்னும் பலம் அடைந்திருக்கே தவிர பலவீனம் ஆகல. அமெரிக்கா தப்பு கணக்கு போட்டு விட்டது. ட்ரம்ப் தனியார் போர்க்கருவிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் யாரெல்லாம் நடத்துறாங்களோ அதோட தலைவர்களை கூப்பிட்டு தனியா மீட்டிங் போட்டிருக்காரு. போர் உபகரணங்கள் உற்பத்திய நீங்க மேம்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க கிட்ட எல்லாம் இருந்தா இவங்க மீட்டிங் போடணும். ட்ரம்ப் என்ன நினைச்சாரு, இது இன்னொரு வெனிசுலா மாதிரி நம்ம அப்படி வந்துடலாம் நினைச்சாரு. முட்டு சந்தில மாட்டிக்கிட்டாரு. எப்படி இந்த போரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருக்க பார்த்த அமெரிக்கா ஒரு பெரிய பரப்புக்கு ஈரான் எடுத்துட்டு போயிடுச்சு. 250 கப்பல்கள் தேங்கி நிக்குதுன்னு சொல்லிட்டு தகவல்கள் கூறுகின்றன. போர் மேகங்கள் சூழாமல் ஈரான் தாக்குதல்கள் சற்றே குறைந்து காணப்பட்டால் மட்டும்தான் அது வெளியே வரும். ஏன்னா அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிடுச்சு, நீ போடுற வரி எல்லாம் செல்லாது அப்படின்ட்டு. அவர் 50% போடுவேன், 60% போடுவேன், அவரெல்லாம் யாரையும் மிரட்ட முடியாது இனிமேல். சோ இந்தியா தைரியமா ரஷ்யா கிட்ட என்ன வாங்க முடியும்? 1 மில்லியன் பேரல் வாங்கலாம், இல்ல 1.25 மில்லியன் பேரல் வாங்கலாம். அதுக்கான ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, சுத்திகரிப்பு திறன் நம்மளுக்கு இருக்கு. இது அமெரிக்கா கூட தடைப்பட முடியாது. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல நேரடியாக நாம் நுழைவது தேவையற்றது என்று நாம் கருதுகிறோம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் ஜெயஹிந்த். சார், தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் போர் தொடர்ந்து ரொம்ப நாளுக்கு நாள் உச்சகட்டத்தை எட்டி கொண்டே வந்து இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு போர் தொடர்ந்தால் ஏவுகணைகள் ஆயுதங்கள்லாம் காலி ஆயிடும் அப்படின்ற போல பென்டகன் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை, அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டு இருக்கு. சார், எப்படி சார் பாக்குறீங்க இதை? அமெரிக்கா கிட்ட இருக்கிற முக்கியமான சிஸ்டம் தாட், அதை தவிர்த்து பேட்ரியாட். இது இன்டர்செப்ட் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது உள்ள வரக்கூடிய ஏவுகணையை வான்வெளியிலேயே தாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அதுக்கும் ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணை உள்ள இருக்கு. இன்டர்செப்டார்னா மேல ஒரு ஏவுகணை வருதுன்னா, ஈரான்ல இருந்து ஒரு ஏவுகணை வருதுன்னா அந்த ஏவுகணையை வான்வெளியிலேயே தாக்குறதுக்கு கீழே இருந்து இவங்க ஒரு ஏவுகணையை அனுப்பணும். கரெக்டா? அந்த ஏவுகணையானது ஹைப்பர்சோனிக் மிசைலா இருந்தா, ஹைப்பர்சோனிக் மிசைல்னா 5 மேக் அப்படின்னுவாங்க. அதாவது ஒளியோட 5 மடங்கு வேகம் உடையது. அது அந்த ஸ்பீட்ல வரக்கூடிய ஏவுகணைய முதல் ஏவுகணை கீழே இருந்து போகக்கூடிய ஏவுகணை தாக்க முடியாட்டு ரெண்டாவது ஏவுகணை போய் தாக்கி அதை முறியடிக்கணும். அப்போ ஈரான் ஒரு ஏவுகணையை ஏவினால் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அதை தடுப்பதற்கு 2 ஏவுகணைகளை அவர்கள் கீழே இருந்து பறக்க விட வேண்டும். அதை இலக்கை அடையக்கூடாதுன்னா, அது போய் டார்கெட்டை தூக்க கூடாதுன்னு சொன்னா, அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தா இஸ்ரேல் ஒவ்வொரு 100 ஏவுகணைகள் ஒவ்வொரு 100 ஏவுகணைகள் இஸ்ரேல் மேலேயோ இல்ல அமெரிக்க தளவாடங்கள் மேலேயோ ஏவினால் அமெரிக்கா அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஒவ்வொரு ஏவுகணைக்கும் இவர்கள் 2 ஏவுகணைகளை உபயோகப்படுத்த வேண்டும், இன்டர்செப்டார்களை உபயோகப்படுத்த வேண்டும். அமெரிக்காவோட உள்நாட்டு கட்டமைப்பு, அதாவது அவங்களோட இண்டஸ்ட்ரியல் கட்டமைப்பு, ராணுவ தொழிற்சாலையின் கட்டமைப்பு 600 பேட்ரியாட்டுகளையும் 200 தாட் மிசைல்கள், இன்டர்செப்டார் மிசைல்களும் தான் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. நான் சொல்லல, இந்த போர் தொடங்குவதற்கு முன்னாலேயே US சீஃப் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாஃப் சேர்மன் ஜெனரல் டேவிட் கெயின் என்பவர் ட்ரம்புக்கு இந்த போர் தொடங்கினால் 2 நிச்சயமாக நடக்கும். 1, உயிர் சேதங்கள், அமெரிக்க உயிர் சேதங்கள் நடக்கும். 2வது, நம்ம கிட்ட போதிய அளவுக்கான தாட் மிசைல்களோ அல்லது பேட்ரியாட் மிசைல்களோ இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதையும் மீறி ட்ரம்ப் நினைத்தது நடப்பது ஒன்று. ரிஜிம் சேஞ்ச் சொல்லிட்டு அந்த 40 கமினியோட சேர்த்து 40 பேரை கொண்டுட்டா உடனே ஈரான் அடிபடிஞ்சிரும், ஈரான் போர் நிறுத்தத்துக்கு வந்துரும் நினைச்சாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறான விஷயங்கள் இப்ப சந்திச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2வது 1 வாரம் போறேன்னாரு, அதுக்கப்புறம் 4 வாரம் போறேன்னாரு, இப்ப 5 வாரம் போறேன்னாரு. இப்ப பீட்டர் எக்ஸல் சொல்றது என்னடான்னா, இந்த போர் நீடிக்கலாம் அப்படின்றாரு. கால அட்டவணையே இல்லாம, வரையறையே இல்லாம நீடிக்கலாம் அப்படின்றாங்க. ஒன்று சரணடையணும், ஒன்னொன்னு இல்லனா மரணம் அடையணும் அப்படின்ற போல ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு. சார், அவங்க மரணம் அடைய ரெடி. அவங்க அந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க போர் செய்து மரணம் அடைவது அவங்களுக்கு இயல்பான ஒன்று. ஈரான் போர்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன்
ஈரானியர்கள் உயிரிழந்தாங்க. அதாவது 10 லட்சம் பேர். அந்த அளவுக்கான உயிர் சேதத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா? அமெரிக்கா வீரர்கள் வந்து உள்ள நுழைவதற்கே படுறாங்க. நீ போயேன், நீ போயேன், நீ போயேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இவங்க சொல்றதும், இஸ்ரேல் இவங்கள சொல்றதும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வான்வெளியை கட்டுப்படுத்தலாம், நிலப்பரப்பை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் போரில் வெற்றி. இந்த சூழல்ல இவங்க நிலப்பரப்பை இவங்க கட்டுப்படுத்தி இருக்காங்களா இல்லையா என்பது உங்கள் பார்வைக்கே விட்டுற. இது வரைக்கும் நிலப்பரப்பை கட்டுப்படுத்த முடியல. ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படல, ஆட்சி கவிழல. ஐஆர்ஜிசி இன்னும் பலம் அடைந்திருக்கே தவிர பலவீனம் ஆகல. அமெரிக்கா தப்பு கணக்கு போட்டு விட்டது. இன்னைக்கு நான் பேசுற கொஞ்ச நேரம் முன்னாடி நெட்டான்ஸ் பிளான்ட்ல சோதனை நடத்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகின்றன. அணு ஆயுத சோதனை, பெரிய அளவுக்கான குண்டுவெடிப்பும் பூகம்பமும் அங்க வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது தானா வெடிச்சதா இல்ல வெடிக்க வச்சாங்களா நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த போர் வந்து வெறும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போர் என்ற ஒரு தன்மையை மாற்றிக்கொண்டு முழு நேர பிராந்திய போராக மாறிவிட்டது. மொத்த பிராந்தியத்துக்கும் இது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. தொடங்கிட்டாங்க. எப்படி இப்ப நிறுத்த போறாங்க பார்க்கலாம். சோ அமெரிக்கா வந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட இலக்கை அவர்கள் நிர்ணயித்த வரவரைக்குள் முடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அவர்களுக்கே வச்சுக்கிட்ட சொந்த காசுல வச்சுக்கிட்ட சூன்யம் மாதிரி தான் இது பாக்குறேன் நான். ஏன்னா வார் பிளானிங், இப்போ உதாரணத்துக்கு புட்டின் அவர் வந்து யுக்ரைனுக்குள்ள நுழையும் போது 3 நாள்ல முடிச்சிடலாம் நுழைஞ்சாரு. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை ஈரான்ல இருக்கக்கூடிய பிரச்சனை ஐஆர்ஜிசி வந்து பிரிந்து சென்று அவங்களே வந்து மக்களோட மக்களா ஒன்றிணைந்து கொண்டு அவங்க வந்து லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்டா இந்த போரை மாத்திட்டாங்கன்னா இந்த போர் மற்ற இடங்களுக்கும் பரவதற்கான ஆபத்துகள் இருக்கின்றன. சோ இந்த போர் வந்து பிராந்திய போரான்னா எப்படி பிராந்திய போர்னா, பஹ்ரைன்ல வந்து ஷியாக்கள் அதிகம், சுன்னிக்கள் கம்மி. அரசர் சன்னி அரசர், மக்கள் ஷியா மக்கள். சோ அங்க வந்து இவங்க ட்ரோன்களை கொடுத்து அடிக்க சொல்லலாம். இன்னைக்கு அஜர்பைஜான்ல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. ஏன்னா குர்துகளுக்கு அவங்க ஆயுதங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு குர்துகள் வந்து ஈரான்குள்ள நுழைந்து அடிக்க கூடும்ட்டு அஜர்பைஜான் ஈரான் அடிச்சிருக்கு. சோ யார அடிக்கிறா, யார் பக்கம் இருக்கிறான்னு தெரியாத அளவுக்கான போரா இது மாறிட்டு வருது. போரின் தன்மையும் மாறிக்கொண்டு வருகிறது. நிலப்பரப்பில் இன்னும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ அவர்கள் ராணுவத்தை அனுப்ப தயாராக இல்லை. அதுவரைக்கும் ஈரானில் எந்த மாற்றமும் நடக்காது. சார், இப்போ பென்டகன் வந்து ஆயுதங்கள் தொடர்ந்து காலாவதி ஆயினே வருது அப்படின்ற போல சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் சொல்றாரு எங்ககிட்ட தடையற்ற ஆயுத கிடங்குகளே இருக்கு அப்படின்ற போல சொல்றாரு. இதை நாம எப்படி புரிஞ்சு? எங்க இருக்கு புள்ளி விவரம் என்ன சார் சொல்லுது? எங்க இருக்கு? 27 பேஸ போட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு பேஸ்ல கூட அவங்களா ஒத்துக்கிட்டதே, அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கிட்டே $2.1 பில்லியன் அளவுக்கான சேதம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுன்ட்டு அமெரிக்கா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. 3 பிளேன் விழுந்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. F-15 விமானங்கள், போர் விமானங்கள் விழுந்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. $1.1 பில்லியன் அளவுக்கான ரேடார் ஒண்ணு பஹ்ரைன்ல வந்து அழிக்கப்பட்டது என்று ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அல்-உதைத் பேஸ் வந்து இன்னைக்கு செயல்படும் நிலையில் இல்லை என்று ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ரேடார் சிஸ்டம்ஸ், ரேடார்களும் சேட்டலைட் கம்யூனிகேஷனும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவே ஒத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து தனியார் போர்க்கருவிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் யாரெல்லாம் நடத்துறாங்களோ அதோட தலைவர்களை கூப்பிட்டு தனியா மீட்டிங் போட்டிருக்காரு. போர் உபகரணங்கள் உற்பத்திய நீங்க மேம்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க கிட்ட எல்லாம் இருந்தா இவங்க மீட்டிங் போடணும். சோ அவரோட, அதாவது அவங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஏன்னா ஈரான் வந்து விலை கம்மியான ஆயுதங்களை கொண்டு சேதத்தை அதிகப்படுத்திட்டே போறாங்க. அமெரிக்கா விலை உயர்வான ஆயுதங்களை கொண்டு ஈரான் அழிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இது காஸ்ட்லி வாரா மாறிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒன்றைக்கு கிட்டத்தட்ட 7,000 கோடி செலவாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மனித உயிர்கள் தாண்டி இப்போ பொருளாதாரமும், அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைஞ்சுதான் போகும் இதனால. சரி, அதாவது காங்கிரஸ் கிட்ட போயிட்டு இன்னைக்கு வருது அந்த பில்லு. நாம் பேசிட்டு இருக்கோமே அமெரிக்கால, இப்ப விடிய காலையில இனிமேல் வரப்போகுது அந்த பில்லு. காங்கிரஸ் அவங்களால பாராளுமன்றத்துல வரப்போகுது. ஈரான் போருக்காக $50 பில்லியன் வந்து ஒதுக்கீடு செய்யுமாறு காங்கிரஸ்ல போயிட்டு அப்ரோச் பண்ணிருக்காங்க அரசாங்கம். நேத்து ஒரு ரெசல்யூஷன்ல வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இந்த அதிகாரம், அதாவது போர் புரியும் அதிகாரம் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு இருக்குன்ட்டு, ஏன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால சொற்ப ஓட்டுகளால் அவர் ட்ரம்ப் பக்கம் ஜெயிச்சுட்டாங்க. 53க்கு 47 என்ற மார்ஜின்ல 6 பேர் தான் இந்த பக்கம் அதிகமா இருந்ததால ட்ரம்ப் ஃபேவரா நடந்துருச்சு, அவருக்கு சாதகமா நடந்துருச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ட்ரம்போட அதிகார வரம்பை மீறி நடந்து செயல்களுக்கு
இப்ப ஒதுக்கீடு செய்யும் சொல்லி கேட்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி யுக்ரைன் போருக்கு வந்து கொடுத்த பணமே திருப்பி வர காணோம், இப்ப புது போரை ஸ்டார்ட் பண்ணா இதுக்கு 50 பில்லியன் எங்க இருந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிபடுது. அமெரிக்க மக்களிடையே அதிருப்தி நிலவுகிறது. தேவையற்ற போர்கள். ட்ரம்ப் என்ன நினைச்சாரு, இது இன்னொரு வெனிசுலா மாதிரி நம்ம அப்படி வந்துடலாம் நினைச்சாரு. முட்டு சந்துல மாட்டிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் அந்த இடமே ஒரு முட்டு சந்து தான், போய் மாட்டிக்கிட்டாரு. சார் இப்போ பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா தான் ஆயுதங்களை சப்ளை பண்ணும். இன்னைக்கு வந்து அமெரிக்காவே காலாவதி ஆகிற நிலையில இருக்கு. அவங்களுக்கு யார் சார் சப்ளை பண்ணுவா ஆயுதங்கள்? ஆயுதங்களை யார் சப்ளை பண்ணுவா சப்ளை பண்ண மாட்டான்றதோட எத்தனை அமெரிக்காவோட போர் திட்டமே வந்து குறுகிய கால போராக நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம். அவங்க இதை ஒழுங்கா பிளான் பண்ணல சென்ஸ், அதாவது ஒவ்வொரு போருக்கும் கண்டிஞ்சன்சி பிளான் இருக்கும். கண்டிஞ்சன்சி பிளான்னா சப்போஸ் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்டான்னா இந்த டைம்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். திடீர்னு கார் பஞ்சர், பேட்டரி ட்ரபிள், இது மாதிரி ஒண்ணு வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? சோ அது மாதிரி அமெரிக்கா வந்து இவங்க கிட்ட இருக்கிற பலத்தை நம்பியே போரில் இறங்கியது. இவங்களோட பலவீனங்களை அவங்க அசஸ் பண்ணல. ஒருவேளை ஈரான் வந்து தாக்கு பிடிக்கும் தன்மை இருந்தால் என்ன நடக்கும் என்று அவங்க அசஸ் பண்ணல. ஸ்ட்ராட்டஜி கத்து கொடுக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, போர் தந்திரத்தை கத்து கொடுக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் புல்லட் ஃபயர் பண்ற வரைக்கும் தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியோட பர்ஃபெக்ட் கண்டிஷன் தெரியும். புல்லட் ஃபயர் பண்ண அப்புறம் தான் தெரியும் அது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம ஒண்ணு சுடுவோம், எதிரி இன்னொன்னு சுடுவான், அதுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட் ஆன அப்புறம் தானே யாருது சரி தவறுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய வரும். அமெரிக்கா முதல் தாக்குதல்ல அவங்க பண்ணது சரின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க, ஓ ஜெயிச்சிட்டோம்னாங்க, ஆரவாரம் பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் கொண்டாடுறாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் இப்ப அந்த கொண்டாட்டங்கள் என்ன ஆனது? நான் ஈரானுக்கு சாதகமாக பேச வரவில்லை. ஒரு போரை கட்டமைக்கும் போது, ஒரு போருக்கு போகும்போது ஒரு சரியான வரவரையும் சரியான பிளானிங்கும் இல்லாம போனா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதற்கு அமெரிக்கா இன்னைக்கு ஒரு சரியான உதாரணம். யுக்ரைன்ல ரஷ்யாவை பார்த்து இன்னும் பாடம் கத்துக்கலையே அமெரிக்கா. அதுதானே இப்ப பிரச்சனை. இப்ப அமெரிக்காவை நினைச்சா கூட போரை விட்டு வெளியே வர முடியாது. வந்தா தோத்துட்டோம்னு அர்த்தம். இப்ப இஸ்ரேலாலையும் போரை விட்டு வெளியே வர முடியாது. சோ அவங்களுக்கு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு சொல்லுவாங்க போர்ல. உதாரணத்துக்கு ஆபரேஷன் சிந்தூர் நம்ம நடத்தும் போது நம்மளுக்கு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி, எந்த இடத்துல நம்ம நிறுத்துறோம்ன்றதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம், போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்றதை இந்த ஓகே இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தெரியணும். அப்பதான் போரை தொடங்கணும். போரோட குறிக்கோளையும் போரோட ஆப்ஜெக்டிவ் எது மைய பொருளா வச்சு நம்ம போரை தொடங்குறோம்ன்றத அதை கரெக்டா தீர்மானிச்ச பிற்பாடு, அந்த இலக்கை எட்டின பிற்பாடு அந்த போரை நிறுத்தத்துக்கு எடுத்துட்டு வரணும். ஆனா இவங்களுக்கு இலக்கே தெரியாம, இவங்க அதாவது எந்த ஊருக்கு போவோம் தெரியாமலே அவங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. திக்கு திசை தெரியாம போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும் தெரியல, எப்படி நிறுத்தணும் தெரியல, பின்வாங்கவும் முடியாது, தொடர்ந்தா என்ன விளைவுகள் வரும் தெரியாது, இஸ்ரேலுக்கும் தெரியாது. இஸ்ரேல் வந்து அவங்க நடத்தின ஆபரேஷன் சால சிறந்த ஆபரேஷன். ஒரு போரை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த போரின் இலக்கு என்னன்னு நிர்ணயிக்காம போரை தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப போரோட இலக்கு ஆட்சி மாற்றமா? போரோட இலக்கு அணுகுண்டை இல்லாமல் செய்வதா? போரோட இலக்கு அந்த ஈரானோட நாட்டு நிலப்பரப்பை பிடிப்பதா? போரின் இலக்கு ஈரானிடமிருந்து எண்ணெய் வளங்களை பிடித்துக் கொள்வதா? எது போரின் இலக்கு? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே போரின் இலக்கா இருந்தா அப்போ இது நீண்ட நாள் போரா மாறுமே தவிர்த்து குறுகிய கால போரா மாறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஈரானின் நிலப்பரப்பு எவ்வளவு, இஸ்ரேலோட நிலப்பரப்பு எவ்வளவுன்னு புரிஞ்சிக்காதவங்க வந்து இஸ்ரேல் ஜெயிச்சிரும், ஈரான் ஜெயிச்சிரும் நம்ம கத்தலாம். ஆனா பூகோள ரீதியில ஈரானால தாக்கு பிடிக்கும் தன்மை ஈரானுக்கு இருக்கு. இஸ்ரேல் வந்து முதல் தாக்குதல் அவங்க பலமா கொடுத்தாலும் இரண்டாவது தாக்குதல் ஈரான் கொடுக்கும் போது இஸ்ரேல் ஓடி ஒளிவதற்கு இடம் இல்லை. இப்பொழுது இஸ்ரேலோட உளவு அமைப்பு ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எதிரி கூடாரத்துக்குள்ளே சென்று விஷயங்களை சேகரித்து எதிரியை நிலைகுலைய செய்யும் அளவுக்கு அவங்களால வேலைகள் செய்ய முடியும். ஆனால் எதிரி சுதாரித்துக் கொண்டு திருப்பி அடிக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் முழிப்பார்கள். இப்பொழுது இஸ்ரேலின் நிலைமை அதுதான். இல்லைன்னா கைபர் ஷக்கீன் மெசேல வச்சு நெத்தனியாவோட ஆபீஸ போட்டு அடிக்கும் போது என்ன பண்ணும் தெரியாம தானே இப்ப உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா வேற தாக்குதல்களை அதிகப்படுத்திட்டு இருக்குல்ல, இன்னைக்கு சவுதி அரேபியா வேற முழிப்பிதிங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, யமன்ல இருந்து ஹவுதிகள் தாக்கக்கூடும் சொல்லிட்டு. ஈரானோட அவங்களோட என்ன சொல்றது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குழுக்கள், இன்னும் சொல்ல போனா மிலிட்டியாக்கள் அப்படின்னு பாருங்க, போராளி குழுக்கள், அந்த போராளி குழுக்கள் எல்லாரையுமே ஈரான் ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. இன்னொரு பக்கம் ஈராக்கும் இவங்களுக்கு துணையா வந்துருச்சு. சோ எப்படி இந்த போரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருக்க பார்த்த அமெரிக்கா ஒரு பெரிய பரப்புக்கு ஈரான்
எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப திரும்ப எப்படி அந்த வட்டத்துக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல சார். அதே போன்று இப்ப பாத்தீங்கன்னா யுஎஸ் வந்து கலிபோர்னியா கடற்கரையில அந்த மினிட்ஸ் மேன் 3 டூம்ஸ்டே என்ற அந்த ஒரு அணு ஆயுத சோதனையை மேற்கொள்வதாக செய்திகள் வெளியாகி வண்ணம் வந்திருக்கு. எப்படி சார் ஐசிபிஎம் புரிஞ்சு ஐசிபிஎம் ஐசிபிஎம் மெசைல சோதனை பண்ணிருக்காங்க. அது சார் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஈரானுடைய அதாவது அடி தாங்க அதாவது முடியலையோ? அமெரிக்காவோட போர் திறன் என்ன, அவங்க கிட்ட என்ன மாதிரி ஆயுதங்கள் இருக்கு, என்கிட்ட ஆயுதங்கள் இன்னும் குறையவில்லை என்று அவங்க மக்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு பகிரங்கமாக தெரிவிக்கும் வகையில் இந்த மாதிரி சோதனைகள் எல்லா நாடுகளும் செய்யும். ஏன் நார்த் கொரியா பண்ணலையா இந்த சோதனைகளை? அமெரிக்கா சோதனை பண்ணிருக்கு. பட் அந்த ஐசிபிஎம் வந்து ஈரான் மேல யூஸ் பண்ண கூடுமா இல்லையா, ஒரு அணு ஆயுதத்தை அமெரிக்கா போட தயாரா என்பது வந்து ஒரு கேள்விக்குறி தானே. வெறும் ஐசிபிஎம் இருந்தா பத்தாது. ஐசிபிஎம்ல அது நியூக்ளியர் மிசைல் டிப்டு ஐசிபிஎம் இருக்கணும். அதாவது அணு ஆயுதத்தோட அதுல வச்சிருந்த ஐசிபிஎம் இருந்தா மாத்திரம்தான் அது பெரிய விளைவுகளை உண்டாக்கும். வெறும் மிசைலை டெஸ்ட் பண்ண உடனே அது அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆயிடாது. அணு ஆயுதம் வேற, ஏவுகணை வேற, ரெண்டும் ஒரே. அதாவது அணு ஆயுத மிசைலுக்குள்ள அணுகுண்ட வச்சா மாத்திரம்தான் அப்போ அதோட தாக்கம் எதை நோக்கி செலுத்துகிறார்களோ அதோட தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும். இல்லனா வெறும் ஐசிபிஎம் என்ன பண்ண முடியும்? கன்வென்ஷனல் வார்ஹெட்டை வச்சு ஐசிபிஎம் வந்து லிமிடெட் இதுதான் அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளவு காஸ்ட்லியான மெசைல கன்வென்ஷனல் வார்ஹெட் வச்சு, கன்வென்ஷனல் வார்ஹெட்னா நார்மல் வெடிபொருட்களை வச்சு நிரப்பி அனுப்பலாம் மாட்டாங்க. ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து ஈரான் மூடியதற்கு பிற்பாடு பல்வேறு கப்பல்கள், சரக்கு கப்பல்லாம் அங்கங்கே தேங்கி நிற்குது அப்படின்ற போல சொல்றாங்க. இந்தியாவுடைய சரக்கு கப்பல்கள்லாம் வந்து அங்கங்கே இருக்கு. ஒரு 40க்கும் மேற்பட்ட கப்பல் நடுக்கடல்லே நிக்குது அப்படின்ற போல செய்திகள் வெளியாகின்னு வருது. இது வந்து எப்படி சார் பாக்குறது? இந்தியாவுக்கு இது ஒரு நஷ்டமா இருக்காத இந்த போருடைய தாக்கம்? 250 கப்பல்கள் தேங்கி நிக்குதுன்னு சொல்லிட்டு தகவல்கள் கூறுகின்றன ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ளேயே. இந்தியா எப்படி சார் அந்த கப்பல்கள்லாம் நம்ம கிட்ட கொண்டாட போகுது? ஏதாவது வழி வச்சிருக்கா? என்ன திட்டம் வச்சிருக்காங்க இந்திய அரசு? போர் வந்து ஏதோ ஒரு காலத்துல வந்து ஒரு நிறுத்தத்துக்கு வரணும். அந்த இடம் வந்து ஜலசந்தி என்பது வந்து அந்த வழி, கடல் வழியானது, அந்த இடம் வந்து போர் மேகங்கள் சூழாமல் ஈரான் தாக்குதல்கள் சற்றே குறைந்து காணப்பட்டால் மட்டும்தான் அது வெளியே வரும். ஏன்னா குவைத்தோட கப்பல் அடிச்சிருக்காங்க, பெரிய அளவுல எண்ணெய் கசிஞ்சிருக்கு. சார் ரஷ்யாக்கு சீனாக்கு மட்டும் அவங்க வழி விட்டு இருக்காங்க அப்படின்ற போல சொல்றாங்க சார். எத்தனை கப்பல்கள் வெளியே வந்திருக்கு? தரவு இருக்கா? அவங்களுக்கு மட்டும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதால அவங்களுக்கு நாங்க வழியை விடுறோம். அதனாலதான் என்ன பண்ணாங்க, சிலோன்ல வந்து போயிட்டு இருந்த ஒரு இந்தியால இருந்து மில்லன் எக்ஸைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்த ஒரு கப்பலை நோக்கி அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அந்த கப்பலால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்றாலும் உலகப்போருக்கு 2ஆம் உலக போருக்கு அப்புறமா டார்பிடோ வச்சு ஒரு கப்பலை வந்து நாங்க அடிச்சோம்னு சொல்லிட்டு மாறுதட்டி கொள்கிறது அமெரிக்கா. விசாகப்பட்டினத்துல மில்லன் ஆபரேஷனுக்கு போயிட்டு வந்து ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து பல நாடுகள் சேர்ந்த ஒரு எக்ஸைஸ் பயிற்சிக்கு போயிட்டு வந்திருக்கு. அது போயிட்டு வந்துட்டு ஸ்ரீலங்காவை சுத்தி போகும்போது யுஎஸ் சப்மரைன் வந்து டார்பிடோ பண்ணிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, இந்திய பெருங்கடல்ல யுஎஸ் சப்மரைன்கள் வட்டமிடுகின்றன. இது சைனாக்கும் வந்து அபாயக்குறி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு உந்த கூட அடிப்பேன்டா அப்படின்ட்டு ஈரான் பக்கம் நீ வந்தா நான் உன்னை அடிப்பேன். இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து காமேனிக்கு வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க. சோ இதை வச்சு எப்படி பாக்குறது? நம்ம இந்த அஞ்சலி செலுத்தியதை நம்மளுடைய கப்பல்லாம் விடுவிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அங்க ஹார்முஸ் ஜலசந்தில இருக்கிற கப்பல்கள்லாம் இதன் மூலம் விடுவிக்குவாங்க. இந்தியா வந்து இந்த போரில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையானது வந்து 2 கோணங்களா நம்ம பார்த்தாகணும். ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்திய மக்கள் அங்க வேலைக்காக அந்த பகுதிகளில், குறிப்பிட்டு குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, யுஏஇ, இங்கெல்லாம் இந்தியர்கள் அதிகம். அந்த நாட்டு மக்களோட கிட்டத்தட்ட நிகரான அளவுக்கு இந்தியர்கள் இருக்காங்க. எல்லாமே குட்டி குட்டி நாடு. சோ அங்க இவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. அதே சமயத்தில் அவர்கள் எல்லாரையும் வந்து நம்ம திரும்ப கூட்டு வந்துடவும் முடியாது. ரொம்ப கஷ்டம் அவங்களை திரும்பி கூட்டு வர்றது என்பது. கூட்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்களோட அன்றாட பொழைப்பு என்ன வருது, பொருளாதாரம் என்ன வருது, நம்ம அந்நிய செலாவணி நம்ம அவங்க மூலமா ஈட்டக்கூடிய தொகை வந்து என்ன வருது. சோ இதுல பல்வேறு விஷயங்கள் அடங்கியுள்ளது. 2வது, நமக்கு வரக்கூடிய எண்ணெயானது சவுதி கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம், ஈராக் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம அதிகப்படுத்தலாம், இன்னொரு 10% 12% கூட அதிகப்படுத்தலாம். 1 மில்லியன் பேரல் வாங்கிட்டு இருக்கோம், இன்னொரு 1.5 மில்லியன் பேரல் வாங்கலாம், இல்ல 1.25 மில்லியன் பேரல் வாங்கலாம். அதுக்கான ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, சுத்திகரிப்பு திறன் நம்மளுக்கு இருக்கு. இது அமெரிக்கா கூட தடைப்பட முடியாது. ஏன்னா அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, நீ போடுற வரி எல்லாம் செல்லாது அப்படின்ட்டு. அவர் 50% போடுவேன், 60% போடுவேன், அவரெல்லாம் யாரையும் மிரட்ட முடியாது இனிமேல். சோ இந்தியா வந்து தைரியமா ரஷ்யா கிட்ட என்ன வாங்க முடியும்? நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், எங்க இருந்து வாங்குவே,
அதான் சூயிஸ் கால்வா மூடப்பட்டிருக்கிறது, அது மூடப்பட்டிருக்கிறது, இது மூடப்பட்டிருக்கிறது, மெடிட்ரேனியனில் போர் வெடித்திருக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியாதது, தெரியாதது. வால்டிவோஸ்டாக் டு சென்னை இன்னொரு காரிடார் ஓபனா இருக்கு. வால்டிவோஸ்டாக் என்பது ரஷ்யாவோட கிழக்கு பகுதி, சென்னையும் இந்தியாவின் கிழக்கு பகுதி. இது ரெண்டுத்துக்கும் ஆன போக்குவரத்தை வந்து நம்ம ஆயத்த நிலையில் வச்சிருக்கிறோம். அது வழியா எண்ணெய் வரலாம். ஸ்டேட்ஸ் ஆஃப் மலாக்கா வழியா நுழைஞ்சு அண்டமான் கீழே ஸ்டேட்ஸ் ஆஃப் மலாக்காவை சுத்திட்டு 5th and 10th டிகிரிக்குள்ள 10th டிகிரி சேனல் அண்ட் 5th டிகிரி சேனலுக்குள்ள வந்து சென்னை துறைமுகத்தை வந்து அடையும். எண்ணெய் தேவைகளையும் பாதுகாத்து கொண்டுள்ளது. நம்மளோட மொத்த ரிஃபைன்டு எண்ணெய் வந்து 25 நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும். தேக்கி வைத்துள்ள எண்ணெய் வந்து 70 நாட்களுக்கு தேவையான க்ரூட வந்து தேக்கி வச்சிருக்கோம். இது 10 நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூல் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அது பத்தாதுன்னு சொல்லி ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய இது வந்து ஸ்டாக் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 58 லட்சம் பேரல்கள் ஒரு நாள் ஒன்றைக்கு இந்தியாவோட மொத்த எரிபொருள் தேவை. அதற்கு தேவையான அளவுக்கு நம்ம கிட்ட இருப்பு இருக்கிறது. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல நேரடியாக நாம் நுழைவது தேவையற்றது என்று நாம் கருதுகிறோம். அடிப்படையாக மக்களின் பாதுகாப்பை கருதி, இந்திய மக்களின் பாதுகாப்பை கருதி எந்த பக்கமும் நம்ம சாயாம இருக்கிறது இப்போ நம் தேவை. நினைக்கலாம் இஸ்ரேல் சென்றவுடன் தான் இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாபஹார் போர்ட்டுக்கு விஷயமா பவன் கபூர் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஈரான் போயிட்டு வந்தாரு. அப்பாஸ் ஆராச்சி கூட அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை டெலிபோன்லயே பேசினாரு. இந்த போர் தொடங்கிய மறுநாள் இவங்க வந்து இந்தியாவில அது கூட வாக்கெடுக்க சொல்லுவாங்க. மோடி வந்து எங்க அவர் வந்து போக கூடாதுன்னு சொல்றதுக்கு மக்கள் வாக்கு போட்டால்தான் இவர் வந்து பிரயாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நடக்காது. சரிங்களா? அதுக்கன்ட்டு இஸ்ரேலோட அத்துமீறல்களையோ இல்ல ஈரானோட கண்மூடித்தனமான அடக்குமுறையோ, அவர்கள் நாட்டுக்குள் செய்யும் அடக்குமுறையோ ரெண்டையும் நாம் ஆதரிக்கவில்லை. காசால நடந்த தாக்குதல்களுக்கும் நாம் நமது கண்டனத்தை யுஎன்ல தெரிவிச்சோம். ஈரான்ல நடக்கக்கூடிய அந்த மக்களை ஒடுக்கும் அந்த விதத்தையும் நாம் நமது முறையில் ஈரானுக்கு இது சரியில்லை என்று எடுத்து சொன்னோம். நாம ஃபாலோ பண்றது ஃபாரின் பாலிசி. இங்க ஈரான் சரி, இஸ்ரேல் தவறு, இஸ்ரேல் சரி, ஈரான் தவறு என்பதை விட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான போரை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியும், எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். இங்க தேவையற்ற ஒரு ஆணி என்பது அமெரிக்க ஆணி மாத்திரம்தான். மிக்க நன்றி சார். ஈரான் போர் குறித்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயஹிந்த்.